2013 பிப்ரவரியில் தூக்கிலிடப்பட்ட நாடாளுமன்ற தாக்குதல் குற்றவாளி அப்சல் குருவுக்கு குடியரசுத் தலைவரின் மன்னிப்பு கோரி கடிதம் வழங்கியவரின் மகள் டெல்லி முதல்வரா? இந்த விஷயம் தேசிய பாதுகாப்புக்கு தொடர்பானது என்று ஆம் ஆத்மி எம்பியும் டெல்லி மகளிர் கமிஷன் முன்னாள் தலைவருமான ஸ்வாதி மாலிவால் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இது டெல்லி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அவர் தனது பதிவில் அவர்களை பொறுத்தவரை அப்சல் குரு நிரபராதி என்றும் அவரை தூக்கிலிட்டது அரசியல் சதி என்றும் நினைக்கின்றனர். டெல்லிக்கு இது ஒரு சோகமான நாள் என்று தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள ஆம் ஆத்மி கட்சி தலைவர் திலீப் பாண்டே, ஸ்வாதி மாலிவால் தனக்கும் ஆம் ஆத்மி கட்சி வழங்கிய ராஜ்யசபா எம்பி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜக சார்பில் போட்டியிடும்படி கேட்டுக்கொண்டார். மேலும் அவர் பாஜக கொடுத்த அறிக்கையை வெளியிட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியின் புதிய முதல்வராக ஆதிஷி தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் ஆம் ஆத்மி கட்சிக்குள் குழப்பமும் எதிர்ப்பும் ஏற்பட்டுள்ளது.